கிரெடிட் பே லோன் ரீபேமெண்ட் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய கிரெடிட் பே ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பே 2798. இப்போ எனக்கு வந்து 2798 இஎம்ஐ வந்து பேமெண்ட் பண்ணணும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா பே நோன்னு இருக்கும். அதாவது நான் செகண்ட் இஎம்ஐ வந்து கட்ட போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அமௌண்ட் 2798. அதில் யூபிஐ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பே வித் யூபிஐ அதில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கூகுள் பே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கூகுள் பே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக என்னுடைய கூகுள் பே அக்கௌண்ட்டுக்கே வந்து டேரெக்டாக வந்து லாகின் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டெலாம் கொடுத்து லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட்டை வந்து காட்டும். அதில் ஷோ ஆகும் 2798 எவ்வளோ அமௌண்ட்டோ நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து அதில் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூபிஐ நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். யூபிஐ நம்பரை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் அந்த ரீபேமெண்ட் அமௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சக்ஸஸ் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ பேமெண்ட் வந்து நமக்கு கிரெடிட் பிலே வந்து அப்டேட் ஆக போகுது. ஸோ இப்படி தான் வந்து அந்த சக்ஸஸ்னு வந்துருச்சு. இப்படி தான் கிரெடிட் பியில் வந்து லோன் ரீபேமெண்ட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து